திரு எச் ராஜா அவர்கள் கூட ஆலய மீட்பு குழுன்னு ஏதோ ஒரு அமைப்பே தனியாக இதற்காக வைத்திருக்கிறார். நான் அவர்களை கடுமையாக பேசியிருக்கிறேன். எச் ராஜா அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள்லாம் கோயில் சொத்து திருடுறாங்கன்னே பேசியிருக்காரு. நான் அப்போது தனிநபர்கள்கிட்ட போனால் தான் இது கொள்ளையடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அரசுக்கிட்ட இருந்தால் சரியாக இருக்கும்னு நான் சொன்னால், அரசே இப்படி கொள்ளையடிச்சா என்னப்பா? அப்போ அவங்க கோரிக்கையில் நியாயம் இருக்குது தானே? கோயில் சொத்து திருடுறீங்க நீங்கன்னு சொல்கிறது சரிதானே? உண்மையான நோக்கம் கல்யாண மண்டபம் கட்டுறதா, பக்தர்கள் வசதி செஞ்சு தரதா? அப்படி பார்த்தா பக்தர்கள் கடை விதிகள் இருக்கு, அந்த கோயில் சுவர்கள் ஃபுல்லாக சிறுநீர் கழிச்சிட்டு போயிடுறாங்க, மாடுகள் சுத்திட்டு இருக்கு, பார்க்கிங் இல்ல, எக்ஸிட் என்ட்ரி ஒரே இடத்துல இருக்கு. அதைத்தானே நீங்க சரி பண்ணணும். அது மாதிரி அவ்வளோ கோரிக்கைகள் இருக்கு. இல்ல சார், இப்போ மண்டபம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துது. யாருப்பா பண்ணா? நீ சொன்னது கரெக்டாக கேட்ட. யாருக்குப்பா சொன்னா? நீ பார்த்தனா முகூர்த்த நாள் ஒரு 3 ஜோடி, அது பெரிய கோயில்களில் தான் வதன்னு இருக்கும் கூட்டம் இல்லையா? மற்ற கோவில்கள் இப்போ நான் படித்த ஒரு 5-6 கோவில் படித்தேன், அங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கல்யாணம் 2 கல்யாணம் நடக்கும்.